மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சாரம், அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள். ஊர் கூடி மாவட்ட ஆட்சியரிடம் புகார், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. கோவை பாப்பம்பட்டி, கண்ணம்பாளையம் பகுதிகளில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சாரம் நடந்து வருவதாகவும், உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கோவை பாப்பம்பட்டி பகுதியை சுற்றிலும் 9 மசாஜ் சென்டர்கள் இயங்கி வருவதாகவும், இதில் பணியாற்றக்கூடிய இளம் பெண்கள் சாலையில் நின்று அந்த வழியாக செல்லும் இளைஞர்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்திற்கு அழைப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கஞ்சா, போதை மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டமும் இதனால் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கும் அவர்கள், இதுபோன்ற சமூக விரோத செயல்களை உடனே தடை செய்ய வேண்டும் என்று ஊர்கூடி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தனர். எங்களின் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துக்கு உட்பட்ட கண்ணம்பாளையம், பல்லவளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே, குறிப்பாக எல்என்டி பைபாஸிலிருந்து பாப்பம்பட்டி பிரிவு வரை 2 கிலோமீட்டர் மெயின் ரோட்டிலே மஜாஜ் சென்டர் என்கிற பெயரிலே விபச்சாரம் நடைபெறுவதாக அங்கு இருக்கிற பொதுமக்கள் பரவலான ஒரு குற்றச்சாட்டு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது, வெளிப்படவாகவே அங்கு அழைப்பு குடிக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அங்கே பொதுமக்களிடையே பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. இதை அங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் கேட்டதற்கு, இதெல்லாம் எங்களுடைய மேலிடக்கு செல்வாக்கு, முறையாக நாங்கள் அனுமதி பெற்றுத்தான் நடத்துகிறோம் என்கின்ற அதிகார தோரணையிலே அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக அங்க கஞ்சா, போதை இது போன்ற சமூக சீரழிவதற்கான காரணங்கள் இருந்தாலும் கூட, இது வெளிப்படையாகவே மஜாஜ் சென்டர் வெளியிலே குறுகிய காலத்திலே 3 மாதங்களிலே 9 சென்டர் 1.5 கிலோமீட்டர் அளவிலே ஓபன் பண்ணியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களிடையே. இது நேரடியாக சென்று அவர்களிடையே நாங்கள் வாதம் செய்தாலும் கூட ரவுடிகளை வைத்து அராஜக தோரணையிலே பேசுகிறார்கள். அதையால் நாங்கள் முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் இன்று புகார் கொடுக்க வந்திருக்கின்றோம். மேல் நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த புகார் அளிக்க வந்திருக்கின்றோம். ஒரு பட்சத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டம் சாலை மறியலாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.